கைஸ், இந்த வீடியோவில் உண்மையாகவே கேமராவில் மாட்டின சில அமானுஷியமான வீடியோஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் வர்றதெல்லாம் பேயா இல்லை சாத்தானா வேறு என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறப்ப நம்ம வீட்லேயும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நம்ம ஃப்ரெண்டு இது மாதிரி ஸ்டோரி சொல்லியிருக்கானே, ஏன் நம்மளே நேரில் பேயை பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹாரர் வீடியோஸ்லாம் பார்க்குறக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் கோஸ்ட் ஃபுட்டேஜஸ். ஷெரின் அப்படின்றவங்க வீட்டில் அவங்கள தவிர வேறு யாரோ இருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, இவங்க ரூமுக்குள்ளே இருக்கப்ப இவங்க ரூமுக்கு வெளியே யாரோ நின்று கதவை தட்டுற மாதிரியே இவங்களுக்கு தோணியிருக்கு. அதை அவங்க வீடியோவே எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் நைட்டு யாரோ ஸ்டெப்ஸில் ஏறி வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அதையும் இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது. அப்படி தான் ஒரு நாள் ஸ்னாப் சாட்டில் நைட்டு தூங்க போகிறக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அவங்க நோட் பண்ணாத ஒரு விஷயத்தை ஃபாலோவர்ஸ் நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்னங்க நீங்கள் போட்ட ஃபோட்டோவில் ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷெரின் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் என்ன இருந்துச்சுன்னா, எஸ், இந்த மாதிரி ஒரு கொடூரமான உருவம் அந்த ஃபோட்டோவில் மாட்டியிருக்கு. நீங்கள் ஸ்னாப் சாட் யூஸராக இருந்தால் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் இந்த மாதிரி ஒரு உருவம் மாட்டுச்சு அப்படின்னா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேத்தி அப்படின்றவங்க ஒரு பூனை வளர்த்துறாங்க. அந்த பூனை தான் வீட்டில் இருக்க பொம்மைகளை சுற்றி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கு. இது ஏதோ தப்பாக இருக்குது, இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா கேமரா மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை மாட்டிடுறாங்க. கேமரா மாட்டினதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். எஸ், இந்த மாதிரி அந்த பொம்மைக்குள்ளே இருந்து ஒரு கருப்பாக ஒரு உருவம் வெளியே போகுது. இதை பார்த்துட்டு கேத்தியும் கன்ஃபார்ம் இது பேய் தான் அப்படின்னு நினச்சிட்டு சரி கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டை காலி பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் அடுத்த நாள் நைட்டு என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்க பொம்மை தானாக நகருது. சரி ஓகே, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கேத்தி அந்த வீட்டை காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க புது வீட்டுக்கு போனால் அடுத்த நாள்லேயே இவங்களோட 2 நாயில் ஒரு நாய் செத்து போயிடுது. அது எப்படி செத்துச்சு எதனால் செத்துச்சுன்னு அவங்களுக்கு தெரில, ஆனால் ஒரு நாய் செத்துருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கிச்சனில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க கேமரா ஆன் பண்ணிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு ட்ரா யாருமே இல்லாமல் தானாக திறந்து கிடக்குது. இவங்க அதை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனை சுற்றி பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு பாத்திரங்கள்லாம் விழுகிற சவுண்டு கேட்குது. ஓகே 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 அந்த வீட்டில் இருந்த பேய் இப்போ ஃபாலோ பண்ணி இங்கேயும் வந்துருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட கேத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, லீவ் மீ அலோன், என்னை தனியாக விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வெளியே வர்றாங்க. Leave me alone. Oh my God. Jamie. இந்த பேய் சாத்தான் எல்லாமே நம்மளை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னு வைங்களேன், நம்ம உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலுமே விடாது. 2018 ஒரு ஃபேமிலி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தன்னை சுற்றி யாரோ நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்த எல்லாத்துக்குமே தோணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தோணியிருக்கு. ஒரு நாள் டோரில் இருக்க கேமராவில் ரெக்கார்டான வீடியோ தான் இது. எஸ், மேலே இருக்க அந்த லேண்ட்லார்டை யாரோ உள்ளே இருந்து இழுக்கிற மாதிரி அது மேலே போயிட்டு வருது. இதை பார்த்துட்டு எப்படா இது தானாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களையும் தன்னோட ஹஸ்பண்டையும் இந்த லேடி கூப்பிட்டு விட்டுறாங்க. இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் டார்ச் லைட்டை வாங்கிட்டு மேலே ஏறி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்க்குறாரு. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை.
கீழே இருந்து யாராவது மேலே தூக்குனாலோ இல்லை உள்ளே இருந்து யாராவது இழுத்தாதான் அது அப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். உள்ளே யாருமே இல்லை, அப்போ அது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. அப்போ உள்ளே யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருத்தவங்க இருக்காங்க. மில்லி ஜார்ஜ் அப்படின்றவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. அவங்க நைட்டு மேக்கப் போட்டு நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃபாலோவர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு. 2 பேரும் லைவில் இருக்கிறப்ப இவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். I'm gonna zoom in. Oh, no way. How did your door open? It's glass. You can see through the door. Look. There's no one there. Joking. எஸ், அவங்களுக்கு பின்னாடி இருக்க டோர் தானாக ஓப்பன் ஆகுது. அதை அந்த ஃபாலோவர் பார்த்துட்டு இவங்ககிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சுன்னா, I'm actually shitting myself. Look. Oh my God, you're joking. அவங்க மட்டும் தனியாக இருக்க அவங்களோட வீட்டில் அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி யாரோ ஒரு சின்ன பொண்ணு நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அந்த ஃபாலோவர் மில்லி ஜார்ஜ் கிட்ட சொல்கிறாரு, எப்படி உங்களுக்கு பின்னாடி இருந்த டோர் தானாக ஓப்பன் ஆச்சு, அதுவும் இல்லாமல் யாரும் இந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி வீடியோவில் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்களும் அப்படியே லைவ்லேயே கேமரா எடுத்துகிட்டு போய் வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கண்ணாடி பார்த்து வீட்டில் மேக்கப் பண்ணிட்டு இருக்கப்ப உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவம் நின்றுச்சுன்னா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஜோஸ் ஃபியாரோ அப்படின்ற ஒரு ஷிஃப்ட் முடிச்சு நைட்டு ரோட்டில் தனியாக வந்துட்டுருக்கப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். எஸ், ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த ஒரு ரோட்டில் யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதில் ஹைலைட் என்னென்னா, அதே இடத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரக்கால் இடிக்கப்பட்டு ஒருத்தர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸும் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஜோஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இறந்து போனால் அந்த நபர் தான் வந்து ஆவியாக சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட்டும் கார் எடுத்துகிட்டு அதே ரோட்டுக்கு போகிறாரு. நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்த அந்த நபரோட ஆவி இப்போ ஓரத்தில் நிற்கிது. ஸோ எந்த இடத்துல அவர் இறந்து போனாரோ அதே இடத்துல நைட் ஆனால் ஆவியாக இன்றைக்கி வரைக்கும் சுற்றிட்டு இருக்காரு. நம்ம வழக்கமாக போயிட்டு வர்ற நம்ம ஊர் ரோட்லேயே நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். ஒரு நாள் நைட்டு நம்ம இந்த மாதிரி போயிட்டுருக்கப்ப ஏதோ ஒரு நபரோட ஆவி இந்த மாதிரி வர்றக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு லேடிக்கு தன்னோட வீட்டில் ரொம்ப நாளாகவே அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. அதனால் இவங்களுக்கு தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவங்க பொண்ணு தூங்கிட்டு இருக்கப்ப இவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ரூம்குள்ளே இருந்து பொம்மை கத்துற சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இவங்க அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பொம்மைக்கிட்ட போகிறாங்க. ஆனால் அந்த பொம்மைக்கு பக்கத்தில் ஒரு கை மாதிரி பொம்மை இருக்குது. அது தானாக அசையுது. இப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கை மாதிரி இருக்க பொம்மை தான் பக்கத்தில் இருக்க பொம்மையை ஆன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கை மாதிரி ஒரு பொம்மை இருந்து அதை அசைஞ்சதுக்கே இவங்க இவ்வளோ பயந்துருக்காங்க. அந்த இடத்துல தலை மட்டும் இருக்க மாதிரி ஒரு பொம்மை இருந்து அது ஏதாவது பேசியிருந்தா? ஒருத்தர் தன்னோட அப்பாவோட கடைசி நேரத்தை வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. அதாவது நம்ம இறந்து போகிறதுக்கு முன்னாடி மரண படுக்கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்க டைமை இவர் வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். எஸ், இந்த மாதிரி ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் அவர் பக்கத்தில் வருது. அது வந்ததுக்கப்புறம் இவரு எந்திரிச்சு அந்த உருவத்தை பார்த்து ரியாக்ட் பண்ணுறாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் 3 மணி நேரத்தில் அவர் இறந்து போயிடுறாரு. இவர் இறந்து போகிறக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இவரோட ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து என்ன ப்ராமிஸ் கடைசி நேரத்தில் இவருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டான நேரம் வர்றப்ப நான் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே இப்போ அவங்க ஆவியாக வந்து இவரோட உயிரையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது தான் நம்ம இறந்து போனாலும் ஒருத்தவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தா அவங்களுக்காக ஆவியாக நம்ம திரும்ப வருவோம் போல அப்படின்னு தோணுது. ஜுவான் அப்படின்றவர் மெக்சிகோவில் இருக்க ஒரு மாலில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அங்கே இருந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் நைட் ஆனால் இங்கே ஒரு குழந்தை அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு நாள் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்க்குறதுக்காக நைட்டு இவங்க சொல்கிற இடத்துக்கு போகிறாரு. அப்படி போயிட்டு இவர் வீடியோ எடுக்கும்போது உண்மையாகவே அங்கே ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு பயங்கரமாக கேட்குது. Hola. No mames.
No mames. No mames. இவர் உண்மையாகவே ஒரு குழந்தை உள்ளே இருக்கு போல், அதுதான் அழுகுது, அந்த குழந்தைய நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேமரா ஆன் பண்ணிட்டே போகிறாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் அந்த குழந்தை அழுகிற சவுண்டு கண்டினியூஸாக ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவர் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு, இங்கே குழந்தையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் அமானுஷியமாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை அந்த மாலில் ஏதாச்சும் குழந்தை இறந்து போயிருக்கலாம், இல்லைனா அந்த மாலுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் ஏதாவது குழந்தை இறந்து போயிருக்கலாம். அந்த குழந்தை இப்போ ஆவியாக வந்து அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்கலாம், அதனால அழுகுது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஜுவான் வேலையவே விட்டுறாரு. அவர் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த லேடி புதுசாக ஒரு வீட்டுக்கு கூடி வர்றாங்க. இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்பெல்லாம் இவங்க வெளியே போயிட்டு உள்ளே வர்றாங்களோ அப்போ இவங்க குழந்தையோட ரூமோட கதவு தானாக ஓப்பன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ள லைட்டும் ஆன் ஆகிருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அது எப்படா நம்ம போகும்போது லைட் ஆஃப் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம், நம்ம திரும்ப வந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி லைட்டும் ஆன் ஆகிருக்கு, கதவும் திறந்துருக்கே அப்படின்னு. Ay, la Rica, la Lola. ¿Cómo puede ser? ¿Cómo puede ser? A ver si está abierta la puerta del placar. Y la puerta del placar abierta, la concha, la puta Lora. அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா இப்போ ரீசெண்டாக தான் இறந்து போயிருக்காங்க. அதாவது அந்த குழந்தையோட தாத்தா பாட்டி. அந்த தாத்தா பாட்டியோட ஆவி தான் குழந்தை மேலே இருக்க பாசத்தில் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு விஷயம் என்னென்னா, மற்றவங்களுக்கும் சரி நமக்கும் சரி சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மாவை விட நம்ம தாத்தா பாட்டி தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க கூட தான் ரொம்ப பாசமாக இருந்திருப்போம். ஸோ அந்த பாசத்தில் தான் அந்த குழந்தையோட ரூமுக்குள்ளே இவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாள் ஒரு பூனை பொம்மை இருக்குது, அது தானாக மூவ் ஆகிருக்கு. Esto es joda. வீட்டை விற்று கொடுக்குற ஒரு லேடி கிட்ட இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இருக்க வீட்டை இப்போ இமீடியட்டாக விற்றே ஆகணும், நீங்கள் எப்படியாவது விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. இவங்களும் என்னடா வீட்டை விற்கிறக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க உங்கள் வீடை ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு வீடியோ எடுக்க போகிறாங்க. இவங்க வீடியோ எடுக்கும்போது வீடு சூப்பராக இருக்கே, இந்த வீட்டை விற்கிறக்கெல்லாம் எப்படா மனசு வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் அந்த கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆகுதுன்னா, Que rompe el contrato a la gente. Ay, no mames. Ya es noche. எஸ், இந்த மாதிரி பாத்ரூமோட கதவு தானாக ஓப்பன் ஆகுது. அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு கதவும் தானாக ஓப்பன் ஆகுது. இவங்களுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, ஓ இதனால தான் அவங்க வீட்டை விற்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு. ப்ரோ இதெல்லாம் என்ன ப்ரோ எனக்கு பயமாகவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். மேபி அந்த வீட்டுக்குள்ளே இறந்து போன யாரோ ஒருத்தரோட பேயாக கூட இது இருக்கலாம். டாஷா அப்படின்றவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் 80-40 இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸை வாங்கி ரீபில்ட் பண்ணி அங்கே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கப்போ ஒரு நாள் இவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அதில் என்ன நடக்குதுன்னா, எஸ் இந்த மாதிரி யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த கதவு டமார்னு அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு இவங்க கிச்சனில் வைக்கிற பொருட்கள்லாம் காலையில் டெய்லியுமே கீழே விழுந்துட்டுருக்கு. இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேமரா வச்சுட்டு அவங்க தூங்க போயிடுறாங்க. நைட்டு 1 மணிக்கு மேலே அந்த கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி யாராவது அந்த பொருட்களை தள்ளி விட்டால் எப்படி விழுகுமோ அது மாதிரி அது விழுகுது. இதை விட ஹைலைட் என்னன்னா, இவங்க வீட்டில் வளர்த்துற நாய் பர்டிகுலராக ஒரு ரூம்குள்ளே போகவே மாட்டேது. அந்த ரூம் பக்கத்தில் இழுத்துட்டு போனாலே அது பயந்து தெரிச்சு ஓடி வந்துடுது. ஆனால் அந்த நாய் ஒரு நாள் சோஃபா பக்கத்தில் எதையோ ஒன்று பார்த்து அங்கேயே நின்றுட்டுருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி கருகருன்னு ஒரு உருவம் அங்கே இருக்குது. வழக்கமாக நாய் போனால் கண்ணுக்கு வந்து பேய் தெரியும்னு சொல்லுவாங்களே, அதில் ஒரு சம்பவம் தான் இது. ஆக்சுவலாக நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனால் கேமராவில் மாட்டிக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு வெளியே காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இவங்க போய் திறந்து பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. ஆனால் அங்கே வச்சுருக்க கேமராவில் என்ன ரெக்கார்டாக இருக்குன்னா, அங்கேயும் அந்த கருப்பு அமானுஷ்யமான உருவம் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு.
ஜூலை 2025 சாரா அப்படின்றவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க நர்சிங் ஹோமில் வேலை செய்கிறாங்க. அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாருமே நைட் ஆனால் இங்கே ஒரு அமானுஷ்யமான சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அதை நம்பவே இல்லை. சரி ஓகே, இன்றைக்கி நைட்டு நானே இங்கே இருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு அங்கே இருந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் உண்மையாகவே ஒரு அமானுஷ்யமான வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. இதில் ஹைலைட் என்னென்னா அந்த டிஸ்டர்பிங்கான சவுண்ட் கூட சேர்ந்து ஐ சி யூ அப்படின்னு ஒருத்தவங்களோட குரலும் கேட்குது. Se escucha como que gritará. Oiga. Oiga. அதுக்கப்புறம் இவங்க பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு செல்ஃப் தானாக நகர்ந்து வருது. Ay, ¿qué pasa? Ay, no. ¿Qué es eso? Ay. இந்த செல்ஃபை ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விட்டால் தான் இந்த மாதிரி வரும். ஆனால் அங்கே யாருமே இல்லை, அதுவாக தானாக மூவ் ஆகி வருது. அப்போ கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த செல்ஃபை தள்ளி விட்டுருக்கணும். கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தா எந்த ரியல் ஃபுட்டேஜ் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு, இதே மாதிரி நிறைய ஹாரர் கண்டென்ட் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.